Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அந்த மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 வருஷம் கழித்து நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் அது சொல்லுங்க, நான் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு, இல்லை 1 lakh சப்ஸ்கிரைபர் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்ம லாஸ்ட் வீக் ஒரு பார்த்திங்கன்னா பெரிய பிரபலங்கள்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்திருக்கோம் நம்ம சேனல் அப்படின்னா பெரிய விஷயந்தான். சரி, அந்த பேர் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, யார் யார் ஃபோன் பண்ணாங்க. அதனால் நம்ம சேனல் வந்து வெளியோட எடுத்து நான் விரும்பலை. நம்மளுடைய சொந்த உழைப்பில் நம்ம மேலே வந்தால் பெட்டர்னு நினைக்கிறேன். அவங்களாம் ஃபோன் பண்ணி நிறைய விஷஸ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ நம்ம அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்றது உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ரியாலிட்டி பற்றி பேசி முன்னாடி வந்துட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுக்கு சப்போர்ட்டிங்காக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, சார் வெயிட், என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் மேலே வருவீங்க, என்றைக்காக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்லாம் இக்னோர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மெசேஜஸ், எவ்ரி வேர்டு, எவ்ரி லைக்ஸாக இருக்கட்டும், எவ்ரி கமெண்ட்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து இதே மாதிரி இருங்க. கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணாலும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த வீக்கோடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்தவரைக்கும் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த 1 lakh சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் நம்மளுடைய எஃபர்ட்டில் முன்னாடி வரும்னு நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு நம்ம வீக்கில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு அந்த லெவலில் வந்தது. இதனால் நான் சொன்னதுனால தான் வந்துச்சு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் நம்ம ஒன்றும் 100% ப்ராபபிலிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாறு தெரிவிக்க முடியாது நான் சொன்னதுனால தான் வந்துச்சு அப்படின்னு. இது உலக அளவில் எங்கேயோ போயிட்டுருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது. இப்போவும் சரி, பேனிக் செல்லிங் ஆச்சு, ஏன் ஆச்சுன்னு தெரியாது, எதுக்கு ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, நியூஸ் சொல்லுவாங்க, இதனால் ஆச்சு, இதனால் ஆச்சுன்னு. ஸோ இதனால ஆகிட்டு போட்டோம், ப்ரைஸ் இங்கே வந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன வரும், ஓகேங்களா? சரி, நம்ம பேசிக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ரொம்ப சாதாரணமாக ட்ரெண்ட் லைன் தான். ஓகே, சரி, பாட்டம் சைட்லையும் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன 2, அதாவது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ட்ரெண்ட் லைன்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? மேலே 2 ரேஷன்ஸ் இருக்குது, கீழே 2 சப்போர்ட் இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் இது. இப்போது ப்ரைஸு ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல 18,000 லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போது என்ன ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, இங்கே வந்து ஷார்ட் பண்ணி இருக்கவங்க அவங்களுடைய ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லை மேலே போசல கொஞ்சம் வந்து இருக்கு, சாமி போதுண்டா சாமி, என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிக்கிறேன்றவங்க இந்த திரும்ப இந்த 18,000 இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லைங்க, அந்த வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 18,000 அப்படின்ற லெவல் வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சார், அந்த ஒர்க் ஆக சான்ஸு ஒரே கண்ணில் ஒர்க் ஆகுமா, இல்லை மத்தியானத்துக்கு வருமா, சாயங்காலத்துக்கு வருமா, நாளைக்கு வருமா தெரியாது. ஆனால் இப்போ எஜ்ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ப்ளஸில் காமிக்குது. அது எங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. மேபி இங்கே என்ன ஓப்பன் ஆகிட்டுனா கொஞ்சம் மேலே போய்ட்டு அங்கேருந்து கீழே வரும். இல்லை டேரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. இங்கே 18,000க்கு நேராக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மேலே போகும், இல்லை கீழே வராமல் கீழே போகும், திரும்ப மேலே போகும். கடைசியாக என்னாகும், எண்டில், அதாவது இன்றைக்கோட டே எண்டில் இங்கேருந்து ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். திரும்ப இதை நோக்கி ப்ரைஸ் வர்றதுக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 18,000 ஒரு 18,050 சரி, 19,950 சரி, இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்டுக்கு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி போகும், திரும்ப கீழே வரும், இல்லை அங்கேருந்து கீழே வர மாதிரி வரும், மேலே போய் அவங்களோட எஸ்எல்லாம் ஹிட் பண்ணும். ஸோ அந்த 18 இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எனக்காக ஒரு நாள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா மண்டேலேருந்து நீங்கள் இதோட விஷயம்லாம் சின்ன விஷயம்லாம் புரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஷேர் பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகேங்களா. என்னென்னா டைம் கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காசு வாங்கிட்டு தான் சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு என்னென்ன என்னால் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ 1 மணி நேரம் வந்து 1-to-1 செஷன் அவங்களுக்கு புரியுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரல வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலான்றதை வெயிட் பண்ண வைப்பேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி 18,050 18,000 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க. ஹையர் ஐ ஃபார்மேஷன் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரூட் தெரிஞ்சுட்டா மட்டும் ரிஸ்கி ட்ரேடாக இருக்கும் அந்த பை அண்ட் சேல். அதுக்கப்புறமா ஆனால் இதுக்கு கீழே வந்து சேலின் பை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து சேல் ஆகும். ஓகேங்களா. ஸோ 18,000 அப்படின்ற லெவலில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து கீழே வந்து செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். 17,950 அந்த ரேஞ்சில் ஷார்ப்பாக சேல் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணியிருக்காங்களாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்குவாங்க, அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணிக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அந்த ஏரியா நேற்று காமிச்சர் ஏரியா வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணது. ஓகே, இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 250-300 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களே. ஏதாச்சும் விஷயம் இருக்குதான்னு பாருங்கள். அது யாராச்சும் உங்களுக்கு அது மாதிரி ஜாயின் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலான்றது கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்தவங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே. அடுத்தவங்க ஜாயின் பண்ண முடியாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணால் ஜாயின் ஆகலான்றது கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. நானும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து டோட்டலாக வந்து செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கு. ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் லோ லெவல் வந்து அவங்க ஹிட் ஆச்சா இல்லைன்னு தெரியல. இவங்களுடைய லோ எக்ஸாக்ட்லி அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ என்ன நடக்கும் இப்போ இவங்களது அப்படின்னா சேம் இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் இழுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு ஜோனில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன அவன் திரும்ப கேப் அப் என்ன ஆச்சுன்னா ஒரு 41,687ங்களா, திரும்ப இந்த ரேஞ்சில் என்ன ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் ஸ்லோலி கொஞ்சம் லைட்டாக மேலே போய்ட்டு கீழே வரும். இந்த லைட்டாக மேலே போகிறது எவ்வளோ சார், நீங்கள் போய் டே எண்ட் ஆகிடுமா 2 மணி 3 மணி அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மூமெண்டம் எப்படி இருக்குது அந்த மாதிரி. இல்லை கொஞ்சம் ப்ரைஸ் சைட்வேஸ்லேயே போகுது சார் கொஞ்சம் நேரம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் மேலே அல்லது ரெண்டுத்தில் என்ன டிசிஷன் எடுக்கும். 42,400க்கு ஒரு டிசிஷன் எடுக்கும். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி ஜோனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் இங்கே 42,400க்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. 42,800க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கேருந்து ப்ரைஸ் அங்கேருந்து ஃபால் ஆச்சோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன இவ்வளோ டோட்டலாக வந்து ரிகவர் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஒரு டைம் நம்ம ரிகவர் ஆகிருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. இந்த ஏரியா தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஏரியா ரிகவர் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி ரிகவர் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. இருந்தாலும் மார்க்கெட் என்ன வேணாலும் சொல்லலாம், வெயிட் பண்ண முடியல. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 42,800 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 42,400 கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ப்ரைஸ் லோ ஃபார்மேஷனை சேல் பண்ணுங்கள். ஹையர் ஐ ஃபார்மேஷனை மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய சார்ட்டு தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி ஃபாலிங் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அது ஒரு லோ கட் ஆகிட்டுருக்கு. சேம் இதே மாதிரி சினாரியில் வரது சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி, நம்ம டர்னில் எதுக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். சேனலில் ப்ரைஸ் போயிட்டுருக்குது. நம்ம இந்த மாதிரி சேனல் ட்ரா பண்ணி ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அதுக்கு வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ப்ரைஸு கொஞ்சம் ஒரு புல் பேக்காக மேலே போய்ட்டு அங்கேருந்து இந்த ஏரியா டிசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ப்ரைஸ் இந்த லெவலில் கட் ஆகி மேலே திரும்ப ரெசிஸ்டன்ஸ்னால் 18,800 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 18,800 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். லோயரில் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு பார்க்கலாம். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ஹிட் பண்ணிக்கங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கிட்ட போராடாதீங்க. நான் வந்து சேல் பண்ணியிருக்கிறேன், மார்க்கெட் மேலே போகக்கூடாது அப்படின்லாம் வந்து அது கூட ஃபைட் பண்ணாதீங்க. பை அண்ட் செல்லுக்கான மைண்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆகிறதாலும் பை சைடு கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்ன தான் நீங்கள் புல் பேக் மேலே போனால் ஒரு செல்லிங்கான வாய்ப்பு லோயரில் ஃபார்மேஷனாக தான் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப வந்து செல்லிங்கான வாய்ப்பு தெரியுது. கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் மேபி 12 மணி 1 மணி கூட ஆகலாம். அந்த இடத்துல வந்து மேலே போய்ட்டுருக்கும். அதுவெல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் மேலேயே போய் க்ளோஸ் ஆகிடுச்சாலும் சும்மா விட்டுடுங்க ஃப்ரைடே. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய 300 லைக்ஸ் அபோவ் உங்களுடைய ஆதரவு தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.